ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா இந்த காலை வேளையிலும் உண்மை தொழுதுக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்பா இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்படைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிரயாணத்தை கொடுங்க. அப்பா இப்பொழுதுமாக உண்மை துதித்து பாட போகிறோம் தகப்பனே. அப்பா பரலோகத்தின் தேவன், இங்கே உங்களுடைய பிரச்சனத்தை அனுப்பி நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலையும் உங்களுக்கு சுகந்த வாசனையான ஒரு காணிக்கையை எடுத்துக்கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் தேவனே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அவள் நடத்துங்க. மீதியான நேரத்தை முழுவதும் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு போதகர் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லிகிட்டு இருந்தார், என்கிட்ட நிறையா பெற்றோர் கேட்குறாங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டுங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளுக்கு சீரான வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போதகர்கிட்ட கேட்பாங்க. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க, அதற்காக பிரயாசப்படணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆனால் நம்ம வாலிப பிள்ளைகளாக கூடியிருக்கிறோம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் நோக்கம்லாம் இருக்கா? தேவனே எனக்கு நல்ல வழியை காட்டுங்க, தகப்பனே எனக்கு நல்ல வழியை காட்டுங்கன்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட கேட்குறோமா? நம்மளுடைய தகப்பன்கிட்ட கேட்குறோமா? நம்ம பெற்றோர்கிட்ட கேட்குற பழக்கம் உண்டு, அப்பா எப்படி போகணும், அம்மா எப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் பரம தந்தை தகப்பன் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபோட பாத் எப்படி இருக்குன்றதை நம்ம கேட்குறோமா அப்படின்னு பார்த்தா சில நேரங்களில் நம்ம தவறிடுறோம். ஸோ நம்மளை எல்லோரும் தாழ்த்தி இந்த பாடலை பாட போகிறோம். மீட்பா வழி காட்டுமே, பாதை தப்பி போகாமல், உம்மண்டை நான் சேமமாக பயமின்றி தங்குவேன். பாடலன் பாடலன் 369. பாடலன் 369 பெரிய பாடல் புத்தகத்தில் பாடலன் 369. நீ பாவலி காட்டுமே, பாதை தப்பி போகாம, அடுத்த பாடலாக 438வது பாடல், பெரிய பாடல் புத்தகத்தில் 438வது பாடல். என் மீட்பர் சென்ற பாதையில் போக ஆயத்தமா. இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு என்னென்னு யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேர் ஃப்ளையரில் பார்த்தீங்க? நம்மளுடைய தலைப்பு பின்னாடி இருக்கு, இன் ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ், அவருடைய
பாதையில், அவருடைய வழித்தடங்களில், என் மீட்பர் சென்ற பாதையில் அப்படின்ற ஒரு அருமையான பாடலை நம்மலாம் சேர்ந்து பாடலாம். அவர் எப்படி கடந்து போனார், நம்ம அதே பாதையை நம்ம கடந்து போகிறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு இந்த பாடலை பாடுவோம். பிரசங்கத்தில் சொல்லிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய தாயார் எப்படி அவருக்கு வழி போகிறதுக்கு சொல்லி தருவாங்க, ஏதாவது புதுசான ஒரு இடத்துக்கு போனால் எப்படி சொல்லி தருவாங்கன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்லிட்டு இருந்தார். அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஒரு அருமையான விஷயம் சொன்னார். அவரும் அவர் தாயாரும் ஏதாவது ஒரு புதிதான ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க எங்கே பஸ்லேருந்து இறங்குறாங்களோ இல்லை அந்த அந்த ஒரு 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 கார்டனுக்கோ ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் அந்த என்ட்ரன்ஸை அவங்க பாயிண்ட்டாக வச்சுக்குவாங்களாம். ஒருவேளை மகனே நீ எங்கேயாவது தவறி விட்டால், ஏதாவது ஒரு இடத்துல தொலைஞ்சிட்டேன்னா அம்மாவாலையும் உன்னை தேட முடியாது, என்னாலையும் உன்னை தேடி வர என்னால் உன்னை தேடி வர முடியாது, உன்னாலே என்னை தேடி வர முடியாது. நம்ம இந்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கணும். உனக்கு எந்த பிரச்சனை, ஒரு வேளை என்னை விட்டு ஏதாவது உனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா இங்கே வந்துடு, அம்மாவும் நான் இங்கே வந்துடுறேன், நான் உனக்காக இங்கே காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம். அவர் அதை சொல்லிவிட்டு எனக்கு என் தாயார் அதை மட்டும் கற்றுக் கொடுக்கல, இன்னொரு காரியத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இது உலக பிரகாரமான வாழ்க்கை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் தொலைந்து போகும்போது ஒவ்வொரு முறையும் சிலுவை பக்கத்தில் வரணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு முறையும் நான் தொலைந்து போகும்போது, ஒவ்வொரு முறையும் எனக்கு பாடு வரும்போது அந்த சிலுவையின் பாதத்தில் உட்காரணும்னு சொன்னாங்க. இன்னொரு முறை பாடலாமா? சிலுவையை நான் விடேன்.
நம்மலாம் ஃபோன் யூஸ் பண்ணுவோம், நிறையா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் யூஸ் பண்ணுறது உண்டு. வாலிபர்களாக இருக்கிறனால சொல்கிறேன். அதில் ரீல்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபாலோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம தெரியாமல் பண்ணிடுவோம், இல்லைனா நம்ம அந்த வீடியோவே பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த காரியங்களே நமக்கு திரும்ப திரும்ப அந்த ரீல்ஸில் ரிப்பீட் ஆகும், அந்த ஷார்ட்ஸ்லேயோ ரீல்ஸ்லேயோ ரிப்பீட் ஆகும். ஸோ ஒரு நாள் நான் அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது எனக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ அதில் இருந்துச்சு. நான் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சிட்டு இருக்கும்போது, நீ இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு விட ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. திடீர்னு ஷாக் ஆகிட்டேன். நான் வேறு ஒரு டோட்டலாகவே வேறு ஒரு கான்டெக்ஸ்ட்டில் இருந்தேன். திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அதே இதில் இன்னொரு நாள் காரில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு காரில் பின்னாடி வாசகத்தை பார்த்தேன். நீ என்னை பின்தொடர்வதற்கு போல இயேசுவை பின்தொடர் அப்படின்னு சொல்லி அழகாக எழுதியிருந்தாங்க. அழகாக நம்ம ஒரு பாடல் பாடலாமா? பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, பூவின் நற்கந்தம் வீசும் சோலை ஆகின என்ற பாடலை பாடலாமா? அவரை பின் சென்று போவோம் அப்படின்னு சொல்லி பாடலாமா? இதில் ஒவ்வொரு கவியும் ஒவ்வொரு ஆள் பாடலாம். முதல் கவியை நம்மளாம் சேர்ந்து பாடலாம். கோரஸ்க்கு அப்புறம் செகண்ட் ஸ்டான்ஸா லேடிஸ் சைட் மட்டும் பாடுங்க, தேர்ட் ஸ்டான்ஸா ஜென்ஸ் சைடில், அதாவது நாங்கள் பசங்க பாடுவோம், நீங்கள் எங்க கூட சேர்ந்து பாடுங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸா கேர்ள்ஸ் பாடுவாங்க, நீங்கள் அவங்களோட சேர்ந்து பாடுங்க. சரியா? வீசும் சோலையாயினோ, நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலையோ, இயேசு பாதல் பின் சென்றேகி மோட்சம் நாடுவே, விண்ணில் சுடும் கிரீடம் நோக்கி ஓடுவே, பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே, பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். பெண்கள் எல்லாம் சேர்ந்து பாருங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பெண் செல்வேனே மீட்பர் பெண் செல்வேனே, எங்கேயோ எப்போதும் பின்னே செல்லுவே, பெண் செல்வேனே மீட்பர் பெண் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். பாய்ஸ், நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவே, மேடானாலும் காடானாலும் பெண் செல்லுவே, மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பா, விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்வேப்பா, பெண் செல்வேனே மீட்பர் பெண் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னை செல்லுவே, பெண் செல்வேனே மீட்பர் பெண் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. ஒரு முறை நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நின்று மியூசிக் இல்லாமல் வெறும் காங்கிரிகேஷனை நம்மளும் சேர்ந்து ஒரே ஒரு முறை பெண் செல்வேனே மீட்பர் பெண் செல்வேனே எல்லாரும் எந்திரிச்சுட்டு பாடலாமா? ஒரே ஒரு முறை கார்டு மட்டும் கொண்டு பண்ணலாம். பெண் செல்வேனே மீட்பர் பெண் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே, பெண் செல்வேனே மீட்பர் பெண் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே, பெண் செல்வேனே மீட்பர் பெண் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே, பெண் செல்வேனே மீட்பர் பெண் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. ஒரு ஜெபம் செய்வோம். கிருபையோட தகப்பனே அப்பா, இந்த நாளிலும் உண்மை பின் செல்றதுக்காக நாங்களாம் ஒப்பு கொடுத்துருக்குறோம்ப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம். இங்கே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நபரையும் நீங்கள் பேராக தொடுங்கப்பா. அவங்களுடைய இதயத்தை பாருங்கப்பா. உங்களுடைய பாதையில் உங்களுடைய கரத்தை பிடித்து அவங்க நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பரலோகத்தின் தேவன் பலத்தை கொடுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, அவள் நடத்துங்க. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட இந்த பாடல் ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. மீதியான நேரத்தை முழுவதும் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.